உண்மையிலே திமுக மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்கள் நலத்திட்டங்கள் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்கன்ட்டு நீங்க உங்க மனசார சொல்றீங்களா? இங்க செயல்படுத்தின திமுக திட்டங்களை காப்பி பேஸ்ட் தான் இன்னைக்கு ஆளும் பாஜக பல மாநிலங்கள்ல செயல்படுத்தி ஆட்சி பிடிச்சிருக்காங்க. நீங்க பேசுறத வச்சு பார்க்கும்போது திமுகவுக்கு முட்டு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஏன் திமுக மட்டும்தான் நல்ல ஆட்சி கொடுக்குமா? ஏன் மற்ற கட்சியினர் நல்ல ஆட்சி பண்ண மாட்டாங்களா? இங்க திமுக மட்டும்தான் நல்லாட்சி கொடுக்கும் அப்படின்ற காரணத்துக்காகலாம் நான் முட்டு கொடுக்கல. ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நான் ஆதரவா பேசுறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் பாஜகவினுடைய படைபலங்கள் எல்லாமே இங்க இறங்கும். நம்மளுக்கு திமுக பிடிக்குதோ இல்லையோ, அவங்க நல்லது செஞ்சாங்களோ இல்லையோ, ஆனா எக்காரணத்துக்கு வந்து பாஜகவையும் அதிமுக உள்ள விட்டுற கூடாது. ஜெயலலிதா போய் டெல்லிக்கு போயிட்டு என்ன பண்ணல, தொகுதி பங்கீடு பத்தி பேசவே இல்லை. வாஜ்பாய் இங்க இறங்கி வந்து தொகுதி பங்கீடு வந்து பேசிட்டு போனார். சோ மோடியா லேடியா கேட்ட தமிழ்நாடு அதிமுக. அப்படிப்பட்ட அதிமுக இன்னைக்கு தொகுதி பங்கீட்டுக்கு இவங்க தான் தலைமை. திமுக எனக்கு காசு கொடுக்குது, அதனால நான் உங்களுக்கு முட்டு கொடுக்குறேன், அவங்க எனக்கு வந்து பெட்டி பெட்டியா கொடுத்துட்டாங்க, அதனால நான் உங்களுக்கு ஆதரவா பேசுறேன் அப்படின்றதால. கோடை விடுமுறைக்கு என்ன 2000 ரூபாய் கொடுத்திருக்கீங்க, அது புரியல. அந்த வரைமுறையில வருகிற பெண்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை தொகை. எல்லாருக்கும் போய் உரிமை தொகை பேசினா வசதி படுத்தவங்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா அப்ப என்ன லாபம்? சட்டமன்ற தேர்தல்லாம் எது, நாடாளுமன்ற தேர்தல்லாம் எது? சட்டமன்ற தேர்தல் யாருக்கானது, நாடாளுமன்ற தேர்தல் யாருக்கானது அப்படின்றது மக்கள் ரொம்ப தெள்ள தெளிவா புரிஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இங்க பெண்களுக்கான பாதுகாப்பு இல்ல அப்படின்றத ஒத்துக்கிறீங்களா? பாஜக மாநிலங்கள்லயே குற்றச்சம்பவம் நடக்குது, பெண்களுக்கு எதிராக நடக்குது. ஆனா அங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. குற்றம் நடக்குது, குற்றம் நடக்காத ஆட்சியே கிடையாதுங்க. நீங்க எப்பேற்பட்ட ஒரு ஆட்சி நடத்தினாலும் குற்றம் நடக்கல அப்படின்னு சர்டிபிகேட்டே கொடுக்க முடியாது. திமுக நிர்வாகியே ஒருத்தர் பண்ணியிருக்காரு இல்லையா தூத்துக்குடியில அந்த சம்பவம், 2 வயது குழந்தை அப்படின்றப்ப. தேர்தலுக்கு திமுக என்ன சொல்லியிருக்காங்க, நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலையா? அடுத்த எலெக்ஷன் வந்துருச்சு. சென்னையில ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா, இல்ல ரெண்டுக்கு வேணுமா, இல்ல ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணுமா? கமர்ஷியல் ஆர் ரெசிடென்ஷியல்? கான்டாக்ட் academic.com 9384915181. நீங்க பேசுறத வச்சு பார்க்கும்போது திமுகவுக்கு முட்டு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஏன் திமுக மட்டும்தான் நல்ல ஆட்சி கொடுக்குமா? ஏன் மற்ற கட்சியினர் நல்ல ஆட்சி பண்ண மாட்டாங்களா? எதுக்காக திமுகவுக்கு இவ்வளவு ஆதரவு கொடுக்குறீங்க? அதாவது நான் திமுகவுக்கு முட்டு கொடுக்குறேன், திமுக நல்லாட்சி கொடுக்கலையா அப்படின்னு சொல்றீங்க. திமுக விட பயங்கரமான ஆட்சி கொடுத்த கட்சி இருக்கு தமிழ்நாட்டுல, சரித்திரங்கள்லாம் இருக்கு. காங்கிரஸ் கொடுத்திருக்கு, ஐயா பெருந்தலைவர் காமராஜர் ஐயா கொடுத்திருக்காரு, நல்லாட்சி கொடுத்திருக்காரு, பொற்கால ஆட்சி கொடுத்திருக்கிறார். அப்ப இருந்த காலகட்டத்தில் இருக்கிற கட்டமைப்புகளையே ஐயா காமராஜர் உருவாக்கி தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளர்ச்சியில பாதையில கொண்டு வரணுமோ கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கப்புறம் அண்ணா, பேரறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி எல்லாருமே கொடுத்திருக்கிறாங்க. இங்க திமுக மட்டும்தான் நல்லாட்சி கொடுக்கும் அப்படின்ற காரணத்துக்காகலாம் நான் முட்டு கொடுக்கல. ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நான் ஆதரவா பேசுறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நடக்க போகிற 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல். ஏன் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் அவர் அப்படி சொன்னாரு, கான்செப்ட்ல சொன்னாரு அப்படின்னா, டெல்லி தமிழ்நாடை ஆக்குபைட் பண்றதுக்கு ரொம்பவே முயற்சிக்கிறாங்க. டெல்லி மீன்ஸ் டெல்லி பாஜக இப்போ ஒன்றியத்துல அவங்க தான் ஆள்றாங்க. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மேல ஃபுல் ஃபோக்கஸ் பண்றாங்க. நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் நல்லா யோசித்து பாருங்க. மோடி அவர்களா இருக்கட்டும், அமித்ஷா அவர்களா இருக்கட்டும், பாஜகவை சேர்ந்த மற்ற அமைச்சர்கள் இல்ல பிரதிநிதிகள் யாராவா இருக்கட்டும், தமிழ்நாட்டுல மட்டும் டென்ட் போட்டாங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு மாநிலத்திலையும் பிரச்சாரம் செய்யாத பாஜக தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரங்கள் மேற்கொண்டாங்க. குறிப்பா சொல்ல போனா ரிசல்ட் அன்னைக்கு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கிற விவேகானந்தர் பாறையில போயிட்டு தியானம்லாம் இருந்தார். அதெல்லாம் நம்ம வியப்பா பார்த்தோம். என்னப்பா இந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு மோடி ஐயா இப்படி இருக்கிறாரு, நம்ம விவேகானந்தர் பாறையில தியானம் எல்லாம் பண்றாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஏன் அவங்களுடைய போக்கஸ் ஃபுல்லாவே தமிழ்நாட்டு பக்கம் மாறுச்சு அப்படின்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் தான் இது மாறுது அப்படின்னு என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னா, இப்போ அவங்க மெஜாரிட்டி இல்லாம இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 2014 சரி 2019 சரி மெஜாரிட்டியோட வின் பண்ணிட்டு வந்த பாஜக 2024 மெஜாரிட்டி இழந்துடுறாங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது
இவங்க எப்படியாவது ஜெயலலிதா இருக்கும் பொழுதே பல திட்டங்களை இங்க கொண்டு வரதுக்கு பார்த்தாங்க பாஜக. ஆனா ஜெயலலிதா என்ற ஒரு ஆளுமை இருந்ததுனால பல திட்டங்களை முறியடித்தாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு இந்த திட்டம் சரிப்பட்டு வராது அப்படின்ற ஒற்றை கருத்துல ஜெயலலிதா அவர்களும் செயல்பட்டாங்க, திமுக அவர்களும் செயல்பட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஜெயலலிதா சிஎம்மா இருக்கும்போது மறிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜெயலலிதா பல திட்டங்களை இங்க அனுமதிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி வந்துட்ட பிறகு பல திட்டங்களை அனுமதிச்சாங்க. உதய மின் திட்டம், பல திட்டம், நீட்டு, அது எல்லாத்தையும் அனுமதிச்சாங்க. சோ அதனுடைய விளைவு என்ன நமக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு பெரிய இழப்பு தான், நம்மளுக்கு பெரிய ஒரு சோகம் தான் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. சோ இப்படியா இருக்கும் பொழுது திரும்பவும் இந்த 2026ல பாஜக தமிழ்நாட்டை தான் போக்கஸ் பண்றாங்க. குறிப்பா ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கங்க, பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரே டைம்ல தேர்தல் நடக்கும், ஒரே தேதியில தேர்தல். இப்ப ஏன் தேர்தல் மாத்தி போடுறாங்க? அவங்களுக்கு 9ஆம் தேதி, நம்மளுக்கு 23ஆம் தேதி அப்படின்னா பாஜக அட்டன் டைம்ல 2 இடத்துல போக்கஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு இடத்துல தான் போக்கஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாண்டிச்சேரியை முடிச்சு விட்டுட்டோம்னா அடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தான் அவங்க வந்து களமிறங்குவாங்க. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க, இந்த தடவை சட்டமன்ற தேர்தல இப்பவே ஆல்மோஸ்ட் மோடி அவர்களும் வந்துட்டு போயிட்டாரு, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் வந்துட்டு போயிட்டாங்க. இன்னும் பாஜகவினுடைய படைபலங்கள் எல்லாமே இங்க இறங்கும். ஒன்றிய அமைச்சர்கள் இல்ல பிரதிநிதிகள் எல்லாருமே சந்துக்கு சந்து பொந்துக்கு பொந்து வந்து என்ன பண்ணுவாங்க, பிரச்சாரங்களை மேற்கொள்வாங்க. இவங்களுடைய போக்கஸ் ஏன் இப்படி மாறுது அப்படின்னா 2026க்கு அப்புறம் இந்த கதை மாறுது நான் சொன்னல. ஏன்னா பல திட்டங்களை இங்க வந்து கொண்டு வந்த பார்த்தாங்க. தொகுதி மறுவரை திட்டமா இருக்கட்டும், வகுப்பு வாரி திருத்த சட்டமன்றமா இருக்கட்டும், சிஏ சட்டமா இருக்கட்டும், பல விஷயங்கள் அரசியலமைப்பை தூக்குறதுக்கு இருந்தாங்க. மெஜாரிட்டியில வந்து இருந்தா நிச்சயமா நம்மளுக்கு அரசியலமைப்பு சட்டமே இருக்கா, மனுசுரிமை தான் நம்மளுக்கு இருந்திருக்கும். சோ அந்த லெவலுக்கு இவங்க வந்து பண்ணாங்க. ஆனா அது எல்லாத்தையும் திமுகவும் காங்கிரஸும் எந்த அளவுக்கு போராடி அது தடை பண்ணுமோ தடை பண்ணாங்க. எதுக்கத்தாலும் இங்க நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காருல்ல, முதலா குரல் கொடுப்பார். தொகுதி மறுவரை இல்ல, யாருமே பண்ணாத விஷயத்த எல்லா மாநில முதலமைச்சர்களும் கூட்டி என்ன பண்ணாரு, இங்க ஒரு பெரிய மாநாடு ஒண்ணு போட்டாரு. சோ அது எல்லாமே பாஜகவுக்கு ஒரு கொஞ்சம் எரிச்சலே உண்டாகாச்சு. ஏன்னா எது இருந்தாலும் தமிழ்நாடு தான் முதல்ல வந்து எதிர்க்குது, அப்ப எதுக்குதான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு. சோ தமிழ்நாடு நம்ம ஆக்குபேட் பண்ணிட்டா பெரிய தலைவலியே இருக்காது. சோ அதனாலதான் பாஜக என்ன பண்றாங்கன்னா இந்த தடவை தமிழ்நாட ரொம்ப போக்கஸ் பண்ணி இறங்குறாங்க. சோ அதனால இந்த தேர்தல்ல ஏன் தனிப்பட்ட கருத்தை நான் சொல்றேன், நம்மளுக்கு திமுக பிடிக்குதோ இல்லையோ, அவங்க நல்லது செஞ்சாங்களோ இல்லையோ, ஆனா எக்காரணத்தை கொண்டு பாஜகவையும் அதிமுக உள்ள விட்டுற கூடாது அப்படின்றதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தா இருக்கு. சோ நான் விரும்பினாலும் விரும்பாக்கட்டியே திமுக இங்க ஆட்சி செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு நம்ம இங்க வந்துட்டோம். ஏன்னா நீங்க அதிமுக எடுத்து இங்க அவரு சொல்ற மாதிரி தனித்து ஆட்சி செஞ்சாலும் அதிகாரம் அவங்க கிட்ட இருக்காது, பாஜக கிட்ட தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கே தொகுதி பங்கீடுல டெல்லிக்கு போயிட்டு பேசிட்டு வராங்க. ஆக்சுவலா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது வாஜ்பாய் அவர்கள் இங்க வந்து தொகுதி பங்கீடை பத்தி பேசிட்டு போனார். ஜெயலலிதா போய் டெல்லிக்கு போயிட்டு என்ன பண்ணல, தொகுதி பங்கீடை பத்தி பேசவே இல்லை. வாஜ்பாய் இங்க இறங்கி வந்து தொகுதி பங்கீடு வந்து பேசிட்டு போனார். சோ மோடியா லேடியா கேட்ட தமிழ்நாடு அதிமுக. அப்படிப்பட்ட அதிமுக இன்னைக்கு தொகுதி பங்கீட்டுக்கு இவங்க தான் தலைமை. எடப்பாடி பழனிசாமி தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைவர். இவரு போய் என்ன பண்றாரு, டெல்லியில போயிட்டு பேசிட்டு வர்றாரு. சோ நீங்க தேர்தலுக்கு முன்பாகவே இப்படி டெல்லிக்கு போறீங்களே, அப்ப தேர்தல் ஆட்சி புரிஞ்சிட்ட பிறகு டெல்லியின் ஆட்சி தான் இங்க நடக்கும், பாஜக ஆட்சி தான் நடக்கும். அதிமுகன்ற போர்வையில பாஜகவுடைய ஆட்சி தான் நடக்கும். சோ அதுல இந்த என்னென்ன திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு இப்போ வந்து பிஎம்சி திட்டத்தை கொண்டு வந்துருவாங்க, இந்திய திணிச்சிருவாங்க, நம்மளுக்கு வந்து எல்லாமே என்னென்ன நம்மளுக்கு உரிமைகள் மறுக்கப்படுமோ எல்லாமே மறுக்கப்படும், எல்லாமே இது பண்ணும். சோ அதனாலதான் திமுகவுக்கு நான் முட்டு கொடுக்குறேன்ல, திமுக ஆட்சி இங்க செய்யணும். அப்படி செஞ்சா மக்களுடைய நலன் காக்கப்படும், தமிழ்நாட்டுடைய உரிமைகள் காக்கப்படும், தமிழுக்கான உரிமைகள் காக்கப்படும் அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன் கண்டி. மற்றபடி திமுக எனக்கு காசு கொடுக்குது அதனால நான் உங்களுக்கு முட்டு கொடுக்குறேன், அவங்க எனக்கு வந்து பெட்டி பெட்டியா குத்துட்டாங்க அதனால நான் உங்களுக்கு ஆதரவா பேசுறேன் அப்படின்றதால இல்ல. ஒரு சாமானிய மக்களா, ஒரு தமிழனா, தமிழ் மேல உரிமை உள்ளவனா, எனக்கு வந்து இருக்கிற அந்த ஆர்வத்தின் மேலமா பாஜக அதிமுக இங்க நம்ம ஆட்சி செய்ய விட்டோம்னா நம்ம தமிழ்நாடா இருக்காது அப்படின்றதா என்னுடைய கருத்து. இதுக்கு விஜயும் ஒத்து போவார். ஆஃப்டர் எலெக்ஷன் விஜய் இங்க பாஜக கூட்டணி வைப்பார் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல அப்படின்றதுதான் என்னுடைய பதிவு. இவ்வளவு நேரம் வந்து திமுக தான் எல்லாத்துலயும் வந்து நல்லபடியா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, சோ அவங்கதான் வந்து இப்போதைக்கு பெஸ்டா இருக்காங்கன்ற மாதிரி தான் ஆரம்பத்துல இருந்து எல்லாரும் கேட்ட கேள்வி முடிவு வரைக்கும் நீங்க வந்து பேசியிருந்தீங்க. சோ அதுக்கான ஒரு ரீசன் கொடுத்தீங்க, திமுக இல்ல அப்படின்னா பாஜக உள்ள வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ரீசன் கொடுத்தீங்க. ஓகே, ஏன்னா பாஜக வந்துட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியா ஆயிடும், நம்மளே வந்து தமிழ்காரங்களா இருக்க மாட்டோம், அந்த ஒரு காரணத்துக்காக திமுக இங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஓகே, பட் உண்மையிலே திமுக மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்கள் நலத்திட்டங்கள் நிறைய வந்து கொடுத்துட்டு இருக்காங்கன்ட்டு நீங்க உங்க மனசார சொல்றீங்களா? நிச்சயமா. என்ன என் மனசாட்சிப்படி கேட்டா, நான் திமுக தர திட்டங்கள்ல பயனடைஞ்சதுனால நான் சொல்றேன், நல்ல திட்டங்கள் தான் கொடுத்துருக்காங்க.
மகளிர் உரிமை தொகைமா இருக்கட்டும், விடியல் பயணமா இருக்கட்டும், நான் முதல்வன் திட்டமா இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமா இருக்கட்டும், பல திட்டம், புதுமை பெண் திட்டம், பல திட்டங்கள், காலை உணவு திட்டம், இதில் எல்லாத்திலயும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி தான் அடைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, இங்க செயல்படுத்தின திமுக திட்டங்களை காப்பி பேஸ்ட் தான் இன்னைக்கு ஆளும் பாஜக பல மாநிலங்கள்ல செயல்படுத்தி ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க. டெல்லியா இருக்கட்டும், மகாராஷ்டிராவா இருக்கட்டும், குஜராத்தா இருக்கட்டும், பல மாநிலங்கள்ல இலவசங்களை எதிர்க்கிறோம் அப்படின்னு கொக்கரிக்கிற பாஜக ஏன் இந்த மாதிரி திட்டங்களை நீங்க உங்க மாநிலங்கள்ல நீங்க ஆட்சியை பிடிக்கணுன்றதுக்காக செயல்படுத்துனீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா இந்த திட்டம் வளர்ச்சி அடைந்த திட்டம். இந்த திட்டத்தினால தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருக்கு. ஏன்னா இப்போ நீங்க பாஜக வந்து வேற திட்டங்களை அறிவிச்சு ஆட்சி பிடிச்சிருக்கலாம்ல, ஏன் பிடிக்கல? இத்தனைக்கும் பாஜக வட மாநிலங்களை நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு பாஜகவுடைய ஆதிக்கமா இருக்கு. அந்த இடத்துல நீங்க வந்து திட்டங்களை, இந்த தமிழ்நாடுடைய திட்டங்களை நீங்க அறிவிக்காம ஆட்சி பிடிக்கலாமே, ஏன் பிடிக்க மாட்டீங்க? ஏன்னா இங்க செயல்படுத்துற ஒவ்வொரு திட்டமும் அங்க டெல்லியில எதிரொலிக்குது. பாஜகவுக்கு பெரிய தலைவலியா இருக்கு. ஏன்னா இந்த திட்டம் எல்லாம் தமிழ்நாட்டில் சிறப்பா செயல்படுத்தி இருக்கிறாங்க. இந்த திட்டம் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு எடுத்திருக்கு. அதனாலதான் இன்னைக்கு அண்டை மாநிலங்கள்ல கூட அந்த திட்டங்களை செயல்படுத்துறாங்க, அயல் நாட்டிலையும் அந்த திட்டங்களை செயல்படுத்துறாங்க. சரி, ஓகே. நீங்க சொல்றத வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா திமுக செயல்படுத்தின திட்டங்கள்ல ஒரு சிலதுல நாங்களும் வந்து எங்களோட குடும்பமும் பயனடைஞ்சிருக்கு. அதை நான் ஒத்துக்கிறேன். பட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தை நோக்கி தான் அவங்க பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் அப்போ அவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா, ஒவ்வொரு மகளிருக்கும் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும்னு கொடுத்தாங்க. எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறமா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, செலக்டடான மகளிர்கள் பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் வந்து 1000 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே. பட் அவங்க அதை செயல்படுத்தினது எப்போ அப்படின்னா, அவங்க ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 2-2.5 வருஷம் கழிச்சு தான் செயல்படுத்தினாங்க. அவங்க செயல்படுத்தும் போது அந்த டைமிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அதுலதான் அவங்க வந்து இந்த உரிமை தொகையை கொடுத்து மேபி 40க்கு 40 ஜெயிச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேரு இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க இந்த 5 வருஷம் ஆட்சி காலத்துல 5 வருஷத்துல 5 தடவை வந்து மே மாசம் வந்திருக்கு, கோடை விடுமுறை வந்திருக்கு. பட் அப்பெல்லாம் 2000 ரூபாய் கொடுக்காம இப்போ ஏன் 3 மாசத்துக்கு சேர்த்து எலெக்ஷனுக்கு முன்னாடி 3000 போட்டீங்க, ஓகே. பட் கோடை விடுமுறைக்கு என்ன 2000 ரூபாய் கொடுத்திருக்கீங்க? அது புரியல. சடனா போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பேசினாரு வீடியோவா. சோ அதையே மக்கள் வந்து ஏத்துக்கிட்டாங்க, ஓகே. ஆனா அதுக்கான காரணம் என்னன்னா எலெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கலாமா? அப்ப அடுத்த வருஷம் அதே 2000 ரூபாய் அந்த கோடை விடுமுறையில நாங்க எதிர்பார்க்க முடியுமா? நீங்க கேட்ட கேள்வியில ஒரு கேள்வி வந்து நான் மாறுபடுறேன். 2 வருஷம் கழிச்சு அவங்க வந்து மகளிர் உரிமை தொகை கொடுக்கல. என் நாலேஜ் படி பார்த்தா எனக்கு ஞாபகமா இருக்குமானா 1 வருஷம் அந்த பீரியட் எடுத்துக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக ஆட்சியை வந்து விட்டு போகும்போது இங்க கஜானா வந்து ரொம்ப காலியா இருந்தது. நிதிச்சுமை ரொம்ப அதிகமா இருந்தது. கொரோனா காலகட்டம், பயங்கர நிதிச்சுமைகள், இது எல்லாத்தையும் சீரமைச்சிட்ட பிறகுதான் அவங்க அந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் கொடுத்துட முடியாது. இப்போ அரசு வேலையில இருக்கிறாங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இந்த 1000 ரூபாய் போயிடு. தரமான பெண்களுக்கு மட்டும் தான் போய் சேரணும். அதாவது அந்த அந்த வரைமுறையில வருகிற பெண்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை தொகை. எல்லாருக்கும் போய் உரிமை தொகை போயிடுச்சுன்னா, வசதி படுத்தவங்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா அப்ப என்ன லாபம்? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. சோ சொல்லும் பொழுது எல்லா அனைத்து பெண்களுக்கும் இல்ல, தகுதி பெண்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்தாங்க. அந்த முறையும் அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் செயல்படுத்திட்டாங்க. இப்ப இன்னொரு கேள்வி நீங்க கேட்டீங்க, 2024ல முன்னாடி அந்த வந்து கொடுத்தாங்க, 40க்கு 40 எடுத்தாங்கன்னா, அப்போ 2019ல அவங்க வந்து நாடாளுமன்ற தேர்தல் அவங்க ஆட்சியே இல்ல. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் ஆட்சி இருந்தது. அப்ப மட்டும் எப்படி அவங்க 39 அடிச்சாங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அப்ப இலவச திட்டங்கள் கொடுத்து அவங்க அடிச்சாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. இங்க ஒரே ஒரு விஷயம் மக்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். சட்டமன்ற தேர்தல்னா எது, நாடாளுமன்ற தேர்தல்னா எது, சட்டமன்ற தேர்தல் யாருக்கானது, நாடாளுமன்ற தேர்தல் யாருக்கானது அப்படின்றது மக்கள் ரொம்ப தெளிவா புரிஞ்சுட்டு இருக்காங்க. சோ அதன் அடிப்படையில தான் என்ன பண்றாங்கன்னா, இந்த தேர்தலா வந்து சந்திச்சு இத்தனைபடியான அதிகப்படியான எண்ணிக்கையில என்ன பண்றாங்க பெறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ 5000 ரூபாய் கொடுத்தாரு, ஏதுக்கு முன்னாடி கோடை விடுமுறை வரலையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீப காலமா நீங்க கோடை விடுமுறையை நீங்க எடுத்துட்டீங்கன்னா இதனால பல உயிர்கள் ஏற்படுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னாடி கோடை விடுமுறையில அதிகமான பாதிப்பு வந்திருக்குதா அப்படின்னா வரவே இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, எலெக்ஷன் டைம் வந்துருச்சு, மக்கள் வந்து இது பண்ண வெளியில அவ்வளவோ இது பண்ண முடியாது. சோ இதனால பல கெடுபிடிகள் வரும். ஏன்னா ஃபண்ட் வந்து அரசு நலத்திட்டங்கள்லாம் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட போயிருச்சுன்னா ஒரு திட்டமும் இங்க தமிழ்நாட்டுல செயல்படுத்த முடியாது. அப்படின்னு இருக்கும் பொழுது கூடுதலா பணம் செலுத்தினாரு கோடை விடுமுறை. அதுக்கப்புறம் அவர் விளக்கமும் கொடுத்தாரு, வருடம் இதுக்கான முன்னெடுப்புகளை நாங்க எடுப்போம் அப்படின்றதையும் அவர் வீடியோல தெளிவா சொல்லிட்டாரு. சோ எலெக்ஷனுக்காக இதை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு 19 நம்ம சொல்லிட முடியாது. மக்களுடைய நலனுக்காக இதை செய்தார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ திமுக நிறைய நல்ல திட்டங்களை செஞ்சிருக்கு, ஏகப்பட்ட அந்த பெண்களுக்கான உரிமை தொகைகளை கொடுத்திருக்கு. இது எல்லாமே
வரவேற்கத்தக்கக்கூடிய ஒண்ணுதான். அது யாருமே மறுக்கவும் இல்ல. அந்த கோடை விடுமுறைக்கானது முன்னெடுப்பு எடுக்கிறாங்க, எல்லாமே ரொம்ப சரிதான். ஆனா இங்க பெண்களுக்கான பாதுகாப்பு இல்ல அப்படின்றத ஒத்துக்கிறீங்களா? நீங்க மத்த எதையோடையும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே அது எல்லாமே அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. இப்ப இவங்க திமுக வந்ததுக்கு அப்புறமும் பாதுகாப்பு கூடியிருக்குன்னு சொன்னாலுமே, ஆனா சமீபத்துல ரொம்ப தொடர்ந்து நடந்துகிட்டே தானே இருக்கு. கிருஷ்ணகிரி, தூத்துக்குடி இப்படின்னு தொடர்ந்து நடந்துகிட்டே தானே இருக்கு. அதுக்கு ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கல? இல்ல நடவடிக்கை எடுக்கல அப்படின்றதுனால எந்த அளவுக்கு ஃபாஸ்டா நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். இதே மத்த மாநிலங்கள்ல பாஜக மாநிலங்கள்லயே குற்றச்சம்பவம் நடக்குது, பெண்களுக்கு எதிராக நடக்குது. ஆனா அங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. இன்க்ளூடிங் பாஜக எம்எல்ஏவோ எம்பியோ ஒருத்தர் குற்றச்சாட்டு பட்டாங்க. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா ஈஸியா ஜாமீன் கிடைக்குது. ஸோ ஒரு பாலியல் வழக்குல ஈடுபட்டிருக்கிறாரு. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஈஸியா. ஆனா இங்க ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அடுத்த செகண்டே எந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுத்து அந்த குற்றவாளிகளை சுற்றி வளைச்சு பிடிக்கிறாங்க, எந்த அளவுக்கு கடுமையான சட்டங்கள் பாயுது அப்படின்றதெல்லாம் இங்க வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒரே ஒரு விஷயம் பிராக்டிக்கலா நம்ம எடுத்துப்போம். இப்போ எல்லா பெண்களுக்கும் ஒரு போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல காவல்துறை இத்தனை கோடி தான் அப்படின்ட்டு இருக்கு. ஆனா எல்லா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு போலீஸ் இல்ல ஒரு வீட்டுக்கு ஒரு போலீஸ் அப்படின்னு கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கிட்ட காவல்துறை இல்ல. சோ அதனால குற்றங்கள் ஏதோ ஒரு இடத்துல நடக்குது அப்படின்றதுனால அதை பெருசா எடுத்து எதிர்கட்சிகள் அரசியல் செய்யறாங்களே கண்டி நீங்க அதுல என்ன பங்கு எடுத்தீங்க? ஒரு சாமானியனா நான் கேள்வி கேட்கிறேன். இப்போ ஒரு இடத்துல இந்த இப்ப நீங்க விளாத்திக்குளம் அந்த இடத்துல வந்து சம்பவம் நடந்துச்சு. ஓகே, அந்த சம்பவத்துல எதிர்கட்சிகள் எந்த அளவுக்கு அந்த ஃபேமிலிக்கோ இல்ல அந்த குற்றத்துக்கோ எந்த அளவுக்கு அவங்க வந்து பாதுகாப்பா இருந்தாங்க, அந்த குற்றத்தை எதிர்த்து எந்த அளவுக்கு போராடினாங்க, ஒரு சாமானியன மக்களா இருந்து அதை வச்சு அரசியல் தானே செய்யறாங்க. நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்தாலும் சரி, எங்க நடந்தாலும் சரி, எதனா ஒரு குற்றம் நடந்துருச்சா அதை எடுத்து பெருசா அரசியல் தான் செய்யறாங்களே கண்டி அந்த குற்றத்துக்கு எதிரா உங்களுடைய பங்களிப்பு என்ன, அந்த குடும்பத்துக்கு ஆதரவா உங்க பங்களிப்பு என்ன அப்படின்னா கிடையாது. நீங்க அந்த குற்றவாளிகளை தேடி கண்டுபிடிச்சு நீங்க அந்த குற்றவாளிக்கு எதனா போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணீங்களா? இல்லையே. இப்போ ஒரு இடத்துல இப்போ ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துல அந்த ஒருத்தன் தப்பு செய்யறானா அவன் தெரிஞ்சவங்க எல்லாருமே அந்த கிராமத்துல இருப்பாங்க. அதுல அதிமுக காரனா இருப்பான், திமுக காரனா இருப்பான், காங்கிரஸ் காரனா இருப்பான், எல்லா கட்சிக்காரனும் இருப்பான்ல. ஏன் நீங்க வந்து முன்னாடி வந்து சொல்ல வேண்டியதானே அந்த குற்றவாளி இங்கதான் இருக்கிறான் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதிமுக காரணம் மத்தவங்க எல்லாரும் சொல்ல வேண்டியதானே, ஏன் சொல்ல மாட்டீங்க? சோ இதை வச்சு அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்களே கண்டி இதுக்கு தகுந்த ஒரு நடவடிக்கை எதிர்கட்சிகள் எடுத்திருக்கா? ஏன் அப்போ ஆளுங்கட்சிக்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன்னா அவங்க ஆளுங்கட்சி, அவங்க கிட்ட தான் போலீஸ் இருக்கு, அவங்க தான் பண்ணா அப்ப உங்களுக்கு பொறுப்பு இல்லையா அப்படின்ற கேள்வி வரல. சோ இதுல வந்து எல்லாருமே சம்பந்தப்பட்டிருக்காங்க. இப்போ சாமானிய மக்கள் உங்களுக்கும் அது பொறுப்பு இருக்கு, எனக்கும் அது பொறுப்பு இருக்கு, மற்றவங்களுக்கும் பொறுப்பு. ஒட்டுமொத்தமா 19 வந்து என்ன பண்ண முடியும், நம்ம அரசு மேல பழி சுமத்தி போறது. எங்கோ ஒரு குற்றம் நடக்கதான் செய்யும். எல்லா இடத்துலயும் அக்யூரேட்டா இங்க ஆட்சி நடத்துது அப்படின்னா கிடையவே கிடையாது. எந்த ஆட்சியும் அப்படி கொடுக்க முடியாது. எல்லா ஆட்சியிலும் ஒரு குறைகள் இருக்கும். ஆனா அந்த குறைகளுக்கான தீர்வு எந்த அளவுக்கு அதிவிரைவா கிடைக்குது. சோ ஒரு ஆட்சியில குற்றம் நடக்குது, குறை நடக்குதுன்னா அந்த குற்றத்துக்கு எந்த அளவுக்கு சீக்கிரமா ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்றதான். இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டுல இந்த ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி அமைந்திருந்தது, குற்றங்கள் நடக்குது. ஆனா அந்த குற்றங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் நடவடிக்கை எடுத்து தீர்வு கண்டிருக்கிறாங்க அப்படின்றதான் நம்ம பார்க்கணுமே கண்டி. குற்றம் நடக்குது, குற்றம் நடக்காத ஆட்சியே கிடையாதுங்க. நீங்க எப்பேற்பட்ட ஒரு ஆட்சி நடத்தினாலும் குற்றம் நடக்கல அப்படின்னு சர்டிபிகேட்டே கொடுக்க முடியாது. ஏன் இப்போ மோடி வந்து ஆட்சி செய்யறாரு, 3 வாட்டி அவர் 3 முறை என்ன பண்ணிருக்காரு, கிட்டத்தட்ட 15 வருஷம் அவர் ஆட்சி செஞ்சாரு, குற்றமே நடக்கலையா? நடந்திருக்கு. ஏன் இப்ப பாஜக ஆளும் மாநிலங்கள்ல உத்தரப்பிரதேசம் எந்த அளவுக்கு உயர்ந்துச்சு, வளர்ச்சி பாதையில உயர்ந்துச்சு, கல்வியில உயர்ந்துச்சு, வேலை வாய்ப்புல உயர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு பொய்யான செய்திகளை வந்து பாஜக சொல்லுது. அங்க வந்து குற்றமே நடக்கலையா? குற்றம் நடக்குது. குற்றத்தை மறைக்காம இங்க ஆட்சி நடத்த முடியாது. ஆனா ஒரு குற்றம் நடந்துருச்சுன்னா அதை எடுத்து அரசியல் செய்யறாங்களே கண்டி அதை வந்து அந்த குற்றத்துக்கு சாமானிய மக்களா பொதுமக்களா எனக்கும் அது பொறுப்பு இருக்கு அப்படின்ற ஒரு உணர்வு யாருக்கு எப்போ வருதோ அப்போ குற்றங்கள் பலரும் தடுக்கப்படும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது பொதுமக்களுக்கு சொல்றதுல ரொம்ப சரியான ஒண்ணு. வெளியில குற்றங்கள் நடக்கதான் செய்யும். திமுக நிர்வாகியே ஒருத்தர் பண்ணியிருக்காரு இல்லையா தூத்துக்குடியில அந்த சம்பவம், 2 வயது குழந்தை அப்படின்றப்ப அது நடக்கதானே செய்யுது. அது நடக்கதான் செய்யுது. ஆனா உடனடியே ஆக்ஷன் எடுக்கிறாங்களே. திமுக நிர்வாகியா இருந்தாலும் சரி, எந்த நிர்வாகி இருந்தாலும் சரி செஞ்சவனு உடனே அவங்களை வந்து ஆக்ஷன் கைது பண்றாங்க, கட்சி விட்டு நீக்குறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. நீங்க திமுக காரன்
நீ பண்ணிட்ட எப்பா எங்க ஆச்சு, அவனை நீ கைது பண்ணக்கூடாது, அவன் மேல நடவடிக்கை கூடாது அப்படின்லாம் இல்ல. யாரும் இங்க சொல்லவே இல்லை. தப்புனா தப்பு தான். அது திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ யாரா இருந்தாலும் தப்புனா தப்பு தான். உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க, கைது பண்றாங்க, ரிமாண்ட் பண்றாங்க, போக்சோ சட்டம் பாயுது, அவன் கட்சி விட்டு நீக்கிறாங்க. இப்படியாப்பட்ட நடவடிக்கையில் ஈடுபடுறாங்களா, அதையும் நம்ம பார்க்கணும். நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்புறம் என்ன ஒரு 75 வருட பாரம்பரியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப இத்தனை வருஷமா அரசியல் படுத்தப்பட்ட ஒரு கட்சி தானே, அரசியல்ல முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு கட்சி தானே, பல எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய கட்சி தானே. அந்த கட்சியில ஒரு நிர்வாகி அதை செய்யறது ஏதோ சாதாரணமா அவன் நடந்துட்டா அவனை வெறும் பதவி நீக்கம் பண்றோம் இல்ல அந்த இடத்துல விட்டு அடிப்படை நிர்வாகில இருந்து எடுக்கிறோம் அப்படின்றது மட்டுமே அங்க ஏத்துக்க முடியாதுல்ல. அதுதாங்க நான் சொல்றேன். இப்போ வந்து பாரம்பரிய கட்சினால அவனும் மனுஷன் தான், அவன் வந்து இதுவே இல்ல. இப்ப அப்படி பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதிமுக காரங்க யாருமே குற்றமே செய்யலையா, பாஜக காரங்க யாருமே குற்றமே செய்யலையா? அவங்களும் பாரம்பரிய கட்சி தான், அவங்களும் ஆண்ட கட்சி தான், தரமான ஆட்சி கொடுத்தவங்க தான். ஏன் நீங்க ஜெயலலிதா அமைச்சரவையில இருந்த செங்கோட்டையன் அவர்கள் அமைச்சரா இருந்தாரு. வாச்சாத்தி சம்பவத்தை பத்தி நம்ம எல்லாருமே கேட்டிருக்கோம். அப்ப அவர் வந்து குற்றமே அமைச்சருங்க, அவர் கண்ட்ரோல்ல தான் வனத்துறை வந்துச்சு. அப்போ ஜெயலலிதா ஆட்சி தான் அவங்க சிஎம். அப்ப அந்த வாச்சாத்தி கண்டதை அவங்கள கூட தான் கண்டுக்கல. அப்போ வந்து ஜெயலலிதா வந்து குற்றம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுமா? அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. யாரா இருந்தாலும் மனுஷன் தான். நீங்க பொள்ளாச்சி விவகாரம் எடுத்துக்கோங்க, எவ்வளவு பெரிய இஷ்யூவா நடந்தது. அந்த பொள்ளாச்சி விவகாரத்துல எடப்பாடி பழனிசாமியோட நிலைப்பாடு என்ன? எஃப்ஐஆரே போடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கடுமையா போராட்டம் பண்ணி கனிமொழி அவர்கள்லாம் இறங்கி போராட்டம் பண்ணுவதான் எஃப்ஐஆர் லேட்டா பதிஞ்சாங்க. ஏன் எடப்பாடி பழனிசாமி வந்து அங்க அதிமுக காரங்க இருக்கிறாங்க, அதனால வந்து நான் போடாம இருக்க கூடாது, போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உடனே போடல? போராட்டங்கள் வலுவானதுனாலதான், பொள்ளாச்சி விவகாரம் ரொம்ப எக்ஸ்டாப்ளிஷ் ஆகதான் இவங்க எஃப்ஐஆரே பதிவு பண்றாங்க, லேட்டா தான் பதிவு பண்றாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. எதனா ஒரு குற்றம் வந்துருச்சா, அது தான் கட்சிக்காரனோ இல்ல யாரோ உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க, ரிமாண்ட் பண்றாங்க, போக்சோ சட்டம் பாயுது. இன்னும் சொல்ல போனா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துல குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக, பாலியலுக்கு எதிராக குற்றங்கள் நடந்தா இந்த தண்டனையை கடுமையாக்கணும்னு சொல்லிட்டு சட்டத்தையே கொண்டு வந்திருக்காரு. சோ அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி. இங்க குற்றமே நடக்கல அப்படின்னு யாரும் சொல்லல, குற்றம் நடக்குது. ஆனா அதுக்கு எந்த அளவுக்கு சீக்கிரமா ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு புள்ளியில தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதுக்கு முன்னாடி அதிமுகவும் ஆண்டு இருக்கு, பாஜகவும் ஆளுது. அந்த இடத்துல எல்லாம் எவ்வளவு குற்றங்கள் நடந்திருக்கு, எவ்வளவு வழக்குகள் பதிவு செஞ்சிருக்காங்க, நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. அந்த பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நடவடிக்கை எடுக்கிறதுல, குற்றம் நடக்குது, நடவடிக்கை எடுக்கிறதுல, தண்டனை வாங்கி கொடுக்கறதுல கொஞ்சம் மேலோங்கிதான் இருக்குது அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. தேர்தலுக்கு வந்து திமுக என்ன சொல்லியிருக்காங்க, நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி இன்னும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலையா? அடுத்த எலெக்ஷன் வந்துருச்சு. அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நீட்டு ரத்து அப்படின்னு கடந்த தேர்தல்ல நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட்டை ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு. ஆனா இந்த நீட்டை ரத்து பண்றதுக்கு எந்த அளவுக்கு திமுக இறங்கி போராடணுமோ போராடிச்சு, எந்த அளவுக்கு இறங்கி கோரிக்கை வைக்கணுமோ வச்சாச்சு. இப்போ நீட்டு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட்டு நீக்கிறது இல்ல. நீட்டை ஏன் இங்க நீக்குவோம் அப்படின்னு கொண்டு வந்தா, எங்க ஆட்சி அமைந்தா, திமுக ஆட்சி அமைந்தா நீட்டை கொண்டு வராதுக்கு, ஸ்டாப் பண்றதுக்கு எந்த அளவுக்கு நாங்க போராடணுமோ போராடுன்றதுக்கு போராடியாச்சு. இது யாருக்கிட்ட இருக்கு? நீட்டை கொண்டு ரத்து பண்றது யாருக்கிட்ட இருக்குன்னா பாஜக கிட்ட தான் இருக்கு. அதாவது ஒன்றிய அரசு கிட்ட தான் இருக்கு. ஒன்றிய அரசு நினைச்சா ஒரு செகண்ட்ல நீட்டை ரத்து பண்ணலாம். எல்லாரும் சொல்லுவாங்க இதுக்கு திமுக அங்கம் வச்ச காங்கிரஸ் தான் முதல் காரணம் அப்படின்னு. காங்கிரஸ் என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா நீட் வச்சுக்கோங்க, இல்லாட்டி நீட்டை நீக்குங்க அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒண்ணு கொடுத்துதான் நீட்டை வந்து என்ன பண்ணாங்க, செயல்படுத்தினாங்க. அந்த ஆப்ஷனை பாஜக நீக்கிச்சு. இப்ப அந்த ஆப்ஷன் வச்சிருந்தாங்கன்னா இங்க நீட்டு ஈஸியா என்ன பண்ணிருக்கலாம், நீக்கிறாங்க. மாநில அரசோட விருப்பம்பா, இங்க நீட்டை நீங்க வச்சுக்கிறதா வச்சுக்கலாம், நீக்கிறதா நீக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன், ஒரு ஃப்ரீடம் கொடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நீட் வந்து அடுத்த செகண்டே ரத்தாயிருக்கும். ஆனா பாஜக அப்படி கொடுக்கவே இல்லை. பாஜக என்னன்னா, இங்க நீட்டு வைக்கணுமா வைக்க கூடாதுன்றது பாஜக தான் நிர்ணயிக்கணும். அதாவது ஒன்றிய அரசு தான் நிர்ணயிக்கும். ஒன்றிய அரசு நினைச்சா இங்க நீட்டை நீக்கிடலாம், ஒன்றிய அரசு நினைச்சா இங்க நீட்டை வச்சுக்கலாம். சோ இங்க நீட்டை நீக்கிறதுக்கு அரசு ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் எந்தவித போராட்டங்களும் எந்தவித கோரிக்கை எடுக்கணுமோ அதை முன்னெடுத்தாச்சு திமுக. அவங்க சொன்ன வாக்குறுதி இல்ல, அவங்க எந்த அளவுக்கு உறுதியா இருக்கணுமோ உறுதியா இருந்துட்டாங்க. இதுக்கப்புறம் ஒன்றிய அரசு எடுக்க வேண்டிய முடிவு அது. சோ அதனால ஒன்றிய அரசு தான் நம்ம மேல கருணை காட்டி, நம்ம மாணவர்கள் மேல கருணை காட்டி நீட்டை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய கருத்தா இருக்கு. ஓகே சார், நாங்க கேட்ட எல்லா கேள்விக்குமே ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. அது எல்லாமே வந்து ஃபேக்டா, பிராக்டிக்கலா வந்து ஓகே அப்படின்னு தான் எங்களுக்கும் தோணுச்சு. கண்டிப்பா மக்களுக்கும் இது வந்து ஒரு தெளிவை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன், ஏன் திமுக வரணும் அப்படின்றதுல. ஸோ கேள்விகள் வந்து இன்னும் பல ஆயிரம் இருக்கு. அதே மாதிரி பதில்களும் அதுக்கு வந்து கண்டிப்பா உங்ககிட்ட நிறைய இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட வந்து எங்களோட கேள்விகள் முடியலை, ஏன்னா மக்கள் கிட்ட 1000 கேள்வி இருக்கு. இன்னும் அடுத்த நிகழ்ச்சியிலும் நம்ம வந்து இதை விட ஒரு காரசாரமான விவாதங்களோட இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.